ஜெம்சி மாஸ் நேருக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் அபிஷேக். அதாவது இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறேன்னு பார்த்தீங்க அப்படின்னா, கடந்த ஒரு 3 நாளாக வந்து சோஷியல் மீடியாவில் வந்து ஒரு 2 பேர் வந்து ட்ரெண்டில் இருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, மாஸ்டர் ராகவாலால் சார், இன்னொன்று வந்து மாஸ்டர் மகேந்திர அண்ணன். இவங்க 2 பேர் தான் வந்து ட்ரெண்டில் இருக்காங்க. எதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ட்ரோலு இன்ஸ்டா, வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்கு, ட்விட்டர், யூடியூப் ஷார்ட்ஸு எல்லாத்துலேயும் பார்த்தோம் அப்படின்னா இவங்களை ட்ரோல் பண்ணி போடுறதா இப்போதைக்கு ட்ரெண்டாக வச்சுருக்காங்க. ஓகே, அப்படி வந்து மாஸ்டர் மகேந்திர அண்ணன் வந்து என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா, அதை பற்றி அந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். ஸோ அது சொன்னதுக்கப்புறம் வந்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, மன்னிப்பும் கேட்டாங்க. ஸோ தப்பு வந்து யார் மேலே இருக்குது, மாஸ்டர் மகேந்திரன் மேலே இருக்கா இல்லை நம்ம மேலே இருக்கா அப்படின்றது தான் இந்த வீடியோ நான் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். ஸோ அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நான் உங்கள் விஜய் அபிஷேக், இது நம்ம ஜெம் சினிமாஸ். அதாவது தப்பு வந்து யார் மேலே, முதல்ல வந்து என்ன நடந்ததுன்றதை சொல்லிடுறேன். அதாவது ஆக்டர் மாஸ்டர் மகேந்திர அண்ணன் இவங்க வந்து யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நாட்டாமை படத்தில் வந்து அந்த சாட்சி சொல்கிற கேரக்டர் ஒரு குட்டி பையனாக வருவார். ஸோ எல்லாருமே வந்து சொல்லுவாங்கள்ல, இப்போ நான் சின்ன பையனாக இருக்கேன் அப்படின்னா என்னை வந்து ஒரு 10 வருஷம் கழிச்சு பார்க்குறாங்க அப்படின்னா, டேய் என்னடா அடையாளமே தெரியாமல் மாறிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு க்ரோத் இருக்கும். மாஸ்டர் மகேந்திர அண்ணன் வந்து அதே ஃபேஸ் கட்லேயே தான் இப்போயும் இருப்பார். பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன வயசில் எப்படி இருந்தாரோ அதே மாதிரி தான் இப்போயும் இருப்பார். இப்போ பார்த்தா கூட பார்த்து டக்குன்னு கெஸ் பண்ணிடலாம், இவர் வந்து நாட்டாம படத்தில் வந்தவர் தானே அப்படின்னு கெஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் ரெகுலராக நிறைய படம் வந்து பண்ணிருந்தாங்க. ஒரு எல்லாருமே ஒரு ரசிக்கக்கூடிய ஒரு ஆள் அப்படின்னு பார்த்தோம் கூட மாஸ்டர் மகேந்திர அண்ணன் அப்படின்றத வந்து நம்ம வந்து ஷுவராக சொல்லலாம். அப்படி இருக்கிறப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்து ஒரு சேனலுக்காக அவங்க வந்து ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த இன்டர்வியூவில் வந்து கொஸ்டின் வந்து ரெகுலராக கேட்டுகிட்டே இருந்திருக்காங்க. கேட்டுகிட்டே இருக்கிறப்போ வந்து விஜய் அண்ணாவை பற்றி கேட்டிருக்காங்க. அதாவது முதலமைச்சர் விஜய் அவர்களை பற்றி பேசினப்போ கரண்ட் இஷ்யூ பற்றி கேட்குறப்போ இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அதாவது கரண்ட் இல்லைன்னா இப்போ என்ன பண்ணுறது, சோலார் சிஸ்டம் ஒன்று கண்டுபிடிச்சாங்க, அதுலேருந்து கரண்ட் எடுக்க வேண்டியது தானே, அவரை கேள்வி கேட்டால் எப்படி கரண்ட் வந்துருமா, என் வீட்டிலேருந்து கூட கரண்ட் எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள் எல்லாமே பேசினாங்க. இந்த இன்டர்வியூ எடுத்து வச்சு தான் எல்லாருமே மாஸ்டர் மகேந்திரனை ட்ரோல் பண்ணாங்க. ஓகே, இப்படி பேசுனது வந்து தவறு இல்லையா அப்படின்றது ஒரு பட்சத்தில் வந்து எல்லாருமே வந்து மாஸ்டர் மகேந்திரன் அவர் மேலே தப்பு இருக்குமோ அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்தை பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் நேற்று நைட்டு வந்து மாஸ்டர் மகேந்திரன் வந்து ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்காரு. என்ன போட்டிருக்காருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது நான் அந்த மாதிரி பேசியிருந்தேன், என்னன்னா வந்து ஏன் சோலார் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டேன், சோலார் பேனலுக்கு பதிலாக சோலார் சிஸ்டம்னு நான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. அது வந்து என்னோட தப்பு தான், அது வந்து நான் சொல்கிறப்போ பிழையாயிடுச்சு, என்னோட தப்பு தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கேள்வி கேட்டால் கரண்ட் வந்துருமா அப்படின்றது வந்து இதை யாரை மென்ஷன் பண்ண அப்படின்னா, அதாவது இந்த கேள்வி மட்டுமே கேட்டுட்டு இருப்பாங்க. அதாவது இந்த கரண்ட்டை வச்சு அரசியல் பண்ணுறவங்கள வந்து நான் அந்த இடத்துல சொல்லியிருந்தேன், நான் மக்களை சொல்லலை அப்படின்றதே அந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி வந்து நம்ம சொல்கிற ஒரு விதம் வேறு மாதிரி கன்வே ஆகிறது நிறையாவே வாய்ப்பு இருக்குது. இப்போ எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ மாஸ்டர் மகேந்திரன் அவரோட இன்டர்வியூ எல்லாமே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எந்த இடத்துலையும் தவறாக பேசியிருக்க மாட்டார், ஒரு மாதிரி கரெக்டாக பேசுகிறேன். ஏன்னா இந்த வீடியோ நான் பார்க்குறப்ப எனக்கே லைட்டாக தோணுச்சு, என்ன இந்த மாதிரி பேசிட்டாரு, ஸோ இவர் கரெக்டாக பேசுகிற ஆளாச்சு என்ன அப்படின்ற மாதிரி நான் யோசித்தேன். ஆனால் வந்து நேற்று நைட் அந்த எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஓரளவு கிளியராக தெரிஞ்சு, ஓகே இவங்க மேலே தவறு இல்லை, ஸோ ராங் கன்வே ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதாவது இந்த சோலார் பேனல் அப்படின்ற விஷயம் வந்து எதை மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 2015 வந்து அதாவது கேரளா கொச்சினில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கே இருக்கிற ஏர்போர்ட், அதாவது இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டு ஃபுல் அண்ட் ஃபுல்லி வந்து சோலார் எனக்கே இப்போ சோலார் சிஸ்டம் வந்து பார்த்தீங்களா, ஃபுல் அண்ட் ஃபுல்லி வந்து அந்த சோலார் எனர்ஜி வச்சு தான் அவங்க வந்து ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஏன் இது வந்து நம்ம நாட்டில் பண்ணக்கூடாதா, கேரளாவில் பண்ணுறாங்க, தமிழ்நாட்டில் பண்ணலாமே அப்படின்ற ஒரு ஐடியா அவருக்கு வந்திருக்கு. அதே மாதிரி தான் 2011 ஜெயலலிதா அம்மா வந்து எல்லாருக்குமே வந்து இந்த வீட்டுமனை திட்டம் வந்து அறிவித்தாங்க. அந்த வீட்டுமனை திட்டம் வந்து நீங்கள் வந்து 2011 அந்த அப்போல்லாம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா ஒரு வீடு இருக்கும், அந்த வீட்டுக்கு மேலே சோலார் பேனல் வச்சுருப்பாங்க. அந்த சோலார் பேனல் எதுக்கு அப்படின்னா, நைட்டு வந்து கரண்ட் போயிடுச்சு அப்படின்னா மக்களுக்கு வந்து யூஸ்ஃபுல். அதாவது அந்த வீட்டுமனை திட்டமே வந்து ஏழ்மையானவங்களுக்கு தான் அந்த வீட்டுமனை திட்டம் கொடுப்பாங்க. ஸோ கரண்ட் போயிடுச்சுன்னா மக்கள் வந்து கஷ்டப்படக்கூடாது அப்படின்றனால சோலார் பேனல் மேலே வச்சுருக்காங்க. ஸோ அதை கன்வே பண்ணி தான் அவர் வந்து சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி சோலார் பேனல் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவர் கன்வே பண்ணி தான் சொல்லியிருக்காரு. ஸோ இந்த விஷயம் தான் எல்லாருமே ட்ரோல் பண்ணுற விஷயம் என்ன அப்படின்னா, ஒன்று வந்து கரண்ட் போனால் அவருக்கு ஏன் கேள்வி கேட்குறீங்க ஒன்று, இன்னொன்று வந்து சோலார் சிஸ்டம், சோலார் பேனல் போல் சோலார் சிஸ்டம். இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, விஜய் அண்ணாவை 6 மாதம் கேள்வி கேட்காதீங்க அப்படின்னு சொன்னது. அதாவது இதை எதை மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காரு அப்படின்னா, அதாவது பதவி ஏற்கிறப்பவே முதலமைச்சர் விஜய் அவர்கள் என்ன சொன்னார் அப்படின்னா, 6 மாதத்துக்கு வந்து இந்த நிதி எல்லாமே வந்து ஒரு சில பிழைகள்லாம் இருக்குது, ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் எல்லாமே சரி பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி விஜய் அண்ணா சொன்னார். ஸோ அதைத்தான் நான் இந்த இடத்துல சரி ஓகே அவரே சொல்லிட்டாரு அப்படிங்கிறனால தான் நான் மென்ஷன் பண்ணி சொன்னேன் அப்படின்றது சொல்லிட்டு, நான் தவறாக பேசியிருந்தா மக்களாகிய நீங்கள் என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி சாரி கேட்டார். ஆக்டர் மாஸ்டர் மகேந்திரன் வந்து அவர் ஒரு பொலிட்டீஷியன் கிடையாது, அதே மாதிரி ஸ்டேஜில் ஏறி பேசுகிற ஒரு பேச்சாளர் கிடையாது. ஸோ அதனால் எழுத்து பிழை, அந்த பேசுறதுல பிழை வருது வந்து சகஜம்தான். ஸோ அதே மாதிரி வந்து இவங்க அரசியல் கரெக்டாக பேசணும் அப்படின்ற ஒரு அவசியமும் கிடையாது. முதல்ல மாஸ்டர் மகேந்திரன்ட்டு அரசியல் சார்ந்த கேள்வி கேட்கணும்னு அவசியம் கிடையாது. ஓகே, ஒரு நார்மலாக ஒரு கொஸ்டின் கேட்குறோம் அப்படின்னா
பட் ஆனால் அவர் அதை கரெக்டாக சொல்லிட்டாரு. நீங்கள் வந்து திரைக்கவர்ச்சி நம்ம சொல்கிறோம். திரையில் இருக்கிறவங்களும் சரி அரசியல் தெரியாது நம்மளே வந்து விமர்சிக்கிறோம். ஆனால் திரையில் இருக்கிறவங்கள்ட்ட நம்ம அரசியல் சார்ந்த கேள்விகள் வந்து அதிகமாகவே கேட்குறோம் இல்லையா? இப்போ வந்து மாற்றி சொல்லிட்டாரு, சோலார் எனர்ஜிக்கு பதிலாக சோலார் பேனலுக்கு பதிலாக சோலார் சிஸ்டம்னு சொல்லிட்டாரு அப்படின்னா அவங்க ஒரு பிழை வர்றது வந்து ஒரு நார்மலான விஷயம் தான். அது வந்து இவ்வளோ ஒரு ட்ரோல் பண்ணணும் அப்படின்றது வந்து எனக்கு என்னமோ இது சரியாக தெரில. இந்த மாதிரி ட்ரோல் பண்ணணுமா அப்படின்றது எனக்கு திடீர்னு வந்து மாஸ்டர் மகேந்திரன் அவர்கள் வந்து இப்படி பேசிட்டாருன்னு சொல்லி எல்லாருமே அவரை வந்து ஒரு என்ன இப்படி பண்ணிட்டாரு, மக்களுக்கு எதிராக பேசிட்டாரு அப்படின்ற மாதிரி அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாருமே. ஸோ அந்த வீடியோவில் சொல்லியிருக்காங்க, மக்களுக்கு வந்து நான் எதிராக எதுவும் பேசலை, அந்த மாதிரி பட்டம் எனக்கு கொடுத்துடாதீங்க, நீங்கள் போட்ட சாப்பாட்டில் தான் நான் சாப்பிட்ற ஒரு சாப்பாடும் மக்கள் அவங்க எனக்கு கொடுத்தது தான், அதனால் நான் மக்களுக்கு நான் துரோகம் பண்ணிட்டேன் அப்படின்ற பட்டத்தை நம்ம கொடுத்துடாதீங்க அப்படின்னு சொல்லி நான் மக்கள்கிட்ட நான் நேரடியாக மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்ற மாதிரி இந்த வீடியோ பேசியிருந்தார். அந்த வீடியோ நீங்கள் எல்லாருமே பார்த்துருந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ ரொம்பவே ஒரு மாதிரி கஷ்டமாகவும் இருந்தது அந்த வீடியோ பார்க்குறப்போ. இதுதான் எப்படி சொல்கிறது அப்படின்னா, ஒரு வார்த்தை மாற்றி பேசுகிறதுனால எந்த மாதிரி இல்லாமல் மாறுது அப்படின்றது வந்து நமக்கு நல்லாவே தெரியுது. இப்போது தப்பு யார் மேலேன்றதை நான் சொல்கிறேன். ஒன்று வந்து மாஸ்டர் மகேந்திரன் இப்படி பேசுனது வந்து கரெக்டாக அந்த இடத்துல பேசியிருக்கணும். ஏன்னா மாஸ்டர் மகேந்திரன் எப்படி சொல்கிறது அப்படின்னா, ஒரு செலிபிரிட்டியாக ஒரு இன்டர்வியூ கொடுக்க வேண்டிய இடத்துல இருக்காங்க. அப்படி கொடுக்க போகிற இடத்துல வந்து கரெக்டாக அந்த எக்ஸ்பிளைன் அந்த இடத்துல வந்து கிளியராக சொல்லியிருக்கணும். பட் ஆனால் அந்த வேர்டு வந்து இன்கம்ப்ளீட் ஆனதுனாலே வந்து சரியாக கன்வே ஆகலை. ஒன்று. இப்போ இன்னொன்று நான் வந்து சில யூடியூப் சேனல்ஸ் எல்லாமே எனக்கு இப்போ நம்மளும் ஒரு யூடியூப் சேனலில் தான் இருக்கும். ஸோ ஒரு யூடியூப் சேனல்ஸில் வந்து நம்ம கேட்குறோம், ஒரு கெஸ்ட்டை நம்ம மதிக்கிறது வந்து இவ்வளோ தானா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து எனக்கு வருது. அதாவது ஃபுல் அண்ட் ஃபுல்லி கான்ட்ரவர்சியலை வச்சு நம்ம கொண்டு போகிறோம் அப்படின்னா, ஸோ ஒரு ஓகே அவங்க பேசுனது வந்து கேள்வி கேட்காதீங்க எல்லாமே கைண்ட் ஆஃப் ஓகே, அது பேசுனது வந்து தவறுன்னு வச்சுக்கலாம். இப்போ சோலார் பேனலுக்கு பதிலாக சோலார் எனர்ஜிக்கு பதிலாக சோலார் சிஸ்டம்னு சொல்லிட்டாங்க. அது வந்து ஒரு தவறாக சொல்லிட்டாருன்ற விஷயம் அந்த ஆங்கருக்கும் தெரியும், அந்த சேனலுக்கும் தெரியும், எடிட்டருக்கும் தெரியும். மேபி இதை கட் பண்ணியிருக்கலாம். ஓகே, இந்த வேர்டை அவர் தப்பாக சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணியிருக்கலாம். பண்ணலை. அப்போ அவங்களோட மோட்டிவ் என்ன அப்படின்னா, ஓகே பேடாக அது பப்ளிஷ் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது இப்போ ஒரு சினிமாவில் வந்து நல்ல ஷைன் ஆகிட்டாங்க, ஒரு பெரிய ஹீரோவாக இருக்காங்க அப்படின்னா அவங்கள வந்து நீங்கள் டேமேஜ் பண்ணுறீங்க அப்படின்னா அது வேறு. இப்போ சினிமாவில் வந்து நான் இன்னும் மேலே போகிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்றவங்களுக்கு டேமேஜ் பண்ணுறது ரொம்பவே தப்பு. அதாவது மாஸ்டர் மகேந்திரன் என்ன இப்போ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு பெரிய ஒரு ஆர்டிஸ்ட் தான், நம்ம இல்லைன்னு சொல்ல தவிர்க்கவே முடியாது. ஆனாலும் வந்து அவரோட டேலண்ட்டுக்கு அவருக்கு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸுக்கு வந்து மாஸ்டர் மகேந்திரன் வந்து இன்னும் டாப்பில் இருக்கணும் அப்படின்றது தான் மக்களோட எதிர்பார்ப்பாகவும் இருக்குது, என்னோட எதிர்பார்ப்பாகவும் இருக்குது. அப்படி இருக்கிறப்போ இப்போ தான் அவர் ஸ்டார்டிங்கில் மேலே புஷ் ஆகிட்டு வந்துட்டு இருக்கிறப்போ டக்குன்னு இவரை வந்து புல் டவுன் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி ஒரு கான்ட்ரவர்ஷியல் நியூஸ் எல்லாமே பரவிட்டு இருந்துச்சு அப்படின்னா பேட் ஃபார் ஹிம். அதாவது இப்போது எப்படி சொல்கிறதுனா, ஒரு ஆங்கராக நம்மளும் வந்து மாஸ்டர் மகேந்திரன் நம்ம இன்டர்வியூ எடுத்திருக்கோம். ஒரு ஆங்கராக வந்து ஒருத்தவங்கள்ட்ட இன்டர்வியூ கேட்கணுன்றது வந்து ரொம்பவே கஷ்டம். அந்த ஆங்கர்ன்ற இடத்துல உட்காந்தா தான் நமக்கு தெரியும் ஒரு கெஸ்ட்டை எப்படி நம்ம கூப்பிடணும் அப்படின்றது. சத்தியமாக நிறைய பேர் இன்டர்வியூ கொடுக்க மாட்டாங்க. ஸோ இன்டர்வியூ ஒருத்தர் கூப்பிட்றது ரொம்ப கஷ்டம். இதே மாஸ்டர் மகேந்திரனுக்கு எனக்கு பர்சனலாகவே சொல்கிறேனே, அதாவது மாஸ்டர் மகேந்திரன் நான் வந்து அவர் இன்டர்வியூ எடுக்கிறப்போ வந்து அவர் வந்து பல்ஸுன்ற ஒரு படத்தில் வந்து அவர் நடிச்சிட்டு இருந்தார். ஸோ ப்ரொமோஷன் போயிட்டு இருந்துச்சு. நான் ஒரு 3 நாளாக தான் ஃபாலோ பண்ணேன் மாஸ்டர் மகேந்திரனை. ப்ரொமோஷன் காலையில் அவருக்கு ப்ரொமோஷன் ப்ரீமியர் ஷோவை முடிச்சுட்டு சாயங்காலம் வந்து எனக்கு இன்டர்வியூ கொடுத்தா. அதான் ஷோ முடிச்சுட்டு உடனே ப்ரீவியூ ஷோ முடிச்சு ரிவ்யூ கொடுத்து டக்குன்னு நேராக இங்கே வந்துட்டு தம்பி நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. ஸோ வந்து அந்த மாதிரி ஒரு கைண்டான பர்சன் தான் வந்து மாஸ்டர் மகேந்திரன் அவர்கள். ஏன்னா இப்போ நான் எதுக்கு நான் அவ்வளோ பேசுகிறேன் அப்படின்னா, பர்சனலாக வந்து எனக்கு வந்து மாஸ்டர் மகேந்திரன் வந்து நல்லாவே தெரியும். அதாவது நல்லா பேசுவார். ஸோ என்னோட இன்டர்வியூலேயே நம்ம ஜெம் சினிமாஸ்லேயே அண்ணன் இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. அந்த இன்டர்வியூவில் வந்து ரொம்ப டீட்டெயிலாக பேசியிருப்பார், ரொம்ப சூப்பராக பேசியிருப்பார். ஸோ அதனால தான் அதாவது இந்த இடத்துல மாற்றி பேசியிருந்தாங்க அப்படின்னா ஒரு விஷயம் இது என்னன்றதை ஃபுல் கிளாரிஃபிகேஷனாக கொடுத்துட்டாங்க. ஸோ அது என்ன கொடுத்துருக்காங்கன்றதை நான் சொல்லிட்டேன். இப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, மாஸ்டர் மகேந்திரனை வந்து இது தப்பு பண்ணிட்டாரா அப்படி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை மறக்காமல் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் ஜெம் சினிமாஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.